வணக்கம் ஃபேம், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்றைக்கி அப்படியே நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி டீ குடிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே சரி இதே ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், விளாக் இருக்கேன். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிக்க போகிறேன். அப்படியே நம்ம கிளம்புறதான் கடைக்கு. சரிங்க, அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, அப்படியே கிளம்புறதான். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அப்படியே மாற்றிட்டு கிளம்புறதான். ஸோ பசங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரப்போகிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவும் வேலை அப்படியே போயிட்டு உடனே வந்துடுறோம் அப்படின்னு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 7:30 கிளம்பலான்னு ஒரு பிளானு. ஸோ அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். ஸோ ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. ஸோ அப்படியே கிளம்புறதான். ஸோ அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும், எங்கேயோ ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதிக பேர்லாம் வர மாட்டாங்க, ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்கலாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அப்புறம் ஒரு 2-3 பேர் வரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் முன்னாடி தான் இன்றைக்கி கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு, டீ குடிக்கிறோமா என்னன்னு தெரில. ஸோ 2 பிளானில் இருக்கேன். ஸோ ஒன்று டீ குடிக்கலாம், இல்லைன்னா சூப்பு சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்புறதான். ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாங்க. சரிங்க, அப்படியே வாங்க போகலாம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ரோட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ரோடு வேறு பயங்கர கண்டிஷனில் இருக்குது. நம்ம வேறு இருட்டில் போய்ட்டுருங்க, மூஞ்சில் அடிச்சுட்டு போவோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ரோடு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோடு பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல்லாலாம் நோண்டி பொக்லிங் இண்டி வச்சு அந்த இதெல்லாம் நோண்டி போட்டுருக்காங்க. ஸோ அதனால் போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரோடு பாருங்கள், ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம ரோடு. இதெல்லாம் அந்த ஜல்லி கிள்ளிலாம் நோண்டிருக்காங்க, ரோட்டையே பேத்துட்டு. அது ஒரு மாதம் ஆகிடுமா, இப்படியும் ஒரு மாதம் ஆகிருக்கும் தானே. ஓட்டாங்கன்னா அப்படியே வண்டி நாளைக்கு வரமா கண் மாதிரி போயிட்டு நம்ம பாட்டுக்கு. நானே என்ன நினச்சேன், ஒருத்தர் அந்த மேட் ஒண்டி நோண்டி கொடுத்துருவோன்னு நினச்சா அப்புறம் அங்கேருந்து நோண்டிக்கு தான் வந்துடுறோம். ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதே அதிகம்னு நினைக்கிறேன். 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க. மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. கட்டாயணம் ரோட்டில் வந்து இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ரோட்டுக்கு. ஏன்னா ஒரு 3 பேர், ஒரு 2 பேர் போவோம், 5 பேர் தான் போயிருந்தோம். இது வந்து நம்ம கேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அது வந்து வேலைன்னு வரல. ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே டீ குடிக்க போயிட்டுருக்கோம். இருந்தவனுக்கே தெரியாது, என் மூஞ்சி தெரிஞ்சிருச்சு. பானிபூரியா சூப்பா இல்லை டீயா என்னன்னு தெரியல ஒழுங்கா. நம்ம எக்ஸல் இந்த 2 ஸ்டோக் பழைய வண்டியில் போயிட்டுருக்கோம். அதான் சவுண்டு வண்டியும் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அது வண்டி மைக் இல்லாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட், சூப்பா பானிபூரி சாப்பிட்லாங்க. ஸோ பானிபூரி சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் இருக்கானு, தெரியல என்ன பண்ணுறான்னு. போனால் தான் தெரியும். ஃபியூல் நிரப்புங்க. பெட்ரோல் அடிக்கலையா? அரை டேங்க் தானே இருக்குது. இங்கே முள்ள மேலே அடுதா முள்ள அங்கே கோட்டுக்கு மேலே நிற்கிது. குறையக்கூடாது இல்லை முத்திரமா. 100 ரூபாய்க்கு அடிக்கிறியா? வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் நம்ம கடைக்கு போகிறதுக்கு. அரௌண்ட் 5 தானே. குளிச்சு தானே பறக்குது. இந்த பேக்கரியில் தான் நம்ம டீ குடிப்போம், இங்கேயும் குடிப்போம். ஸோ அந்தாண்ட இன்னும் ஒரு பேக்கரி இருக்குது. ஸோ அங்கேயும் குடிப்போம். காலை சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் காலை சாப்பிட்டு இருந்தால் சூப் குடிக்கிறோமா இல்லை டீ குடிக்கிறோமான்னு தான் தெரியல. நாங்கள் பக்கமாக வந்துட்டோங்க, அதாவது வாழைப்பாடி ஊரில் வந்துட்டோம். பானிபூரி கடைக்கு வந்துட்டோம். அப்புறம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படியே ஒன்றும் இல்லைங்க, எப்படியா இருந்தாலும் போகிறதே 2 முடியும். இந்த சூப்பு குடிக்கிறோம், அடுத்தது டீ கடைக்கு போகிறோமா என்னன்னு தெரியல. சூப் குடிச்சிட்டு பேக்கரி போகிற மாதிரி தான் போயிட்டு அப்படியே வரலாம். அது வந்தால் இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். நீங்கள் சூப்பர் இருக்குது இங்கே கூட இருக்குது. சிசிகோசம் இருக்காரு அப்படியே. ஏய் முத்திரமா வந்து வாங்கிடா. வாங்கிட்டுலாம் வர மாட்டோம். முத்திரமா கேமராமேன் உங்களுக்கு எனக்கு வாங்கிட்டு போ. நீ முத்துக்கு வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போடா. எவ்வளோ என்ன போயிட்டானு
என்ன கட்டிங்க இருட்டில் ஒன்றும் தெரியல நம்பி விடுவாங்க. சரி சொன்ன மூஞ்சி காமி அப்போ பார்க்கணும். கொடுத்துட்டு போய் சேர் எடுத்தோம். லைட் எரியுதாடா? தொழுகை நடந்துகிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. 20 ரூபா தாண்டா. சரி 20 ரூபானே வச்சுக்க. தேங்காய் 20 ரூபானே வச்சுக்க. தேங்காவா? 5 ரூபா தான் தேங்காய் தாண்டா. ஏன் முத்திரமா எங்களுக்கு தெரியாம நீ பிஸ்னஸ் நடத்தணும்னு பார்க்குறீங்க. தனியாக தேங்காய் வாங்கி போட்டுக்கலான்றேன். அவன் சொல்லுவான் 5000 கொடுத்து வச்சிருக்கேன். இதுதான் என்கிட்ட சொன்னான். அவன் பங்காளி தான் சொன்னான். ஆமாம், நீங்கள் 5 ரூபாய்க்கு எங்களை தேங்காய் தராங்க. சொல்ல நம்மள எடுத்து நம்ம போய் குழம்புக்கு என்னது எங்கள் மாமா வீட்லேயே 24 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பக்கத்துலேயே 24 ரூபாய்க்கு 24 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு தரங்கிறாரா? மரத்துலேயே இருந்தாங்க. மரத்துல எனக்கு கொடுங்கவே இல்லை. தோப்பு அப்படி அறுக்கிறது நம்மளா? அறுக்கிறது உனக்கு அறுக்கும்போது சொல்ல நான் நம்புறேன். நான் அப்புறம் எங்களை கொடுத்துருவேன். அப்புறம் கட்டியா குறைண்டா 1 மாதத்துல 2 மாதத்துல வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குமா? கேட்டாலும் யாரும் தான் பிடிச்சிக்கிறானுங்க. எனக்கு வேணும் உனக்கு நடிச்சிக்கிறானுங்க. போய் 2வது ரவுண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இது என்ன வாங்கிக்கிறா? எனக்கு வேணாம், வட்டி நிறைய இருக்குது. நான் மட்டும் நல்லா தெரியும். இல்லைடா ஊருக்கு என்ன கேட்டுருக்கேன். அதான் தெரியும். ஏதோ ஒரு வேலை கேட்டோன்னு சொல்லிட்டா தான். ஏய் பெயிண்டடா எங்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா. வாடா எங்கடா? சரி வேணாம் விடு. இந்தா ஏய் முத்திரம் ஒரே நோட்டு 20 ரூபா நோட்டு. 2 ஸ்டெப்புக்கு 20 ரூபா எவ்வளோ தருவாங்க? ஓ கரெக்டாக கணக்காக கொடுத்தான். 20 ரூபா இருக்குது. சரி கணக்காக கொடுத்துட்டேன். அக்கௌண்ட்டில் பாரு தானே. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான்னா 30 ரூபாய்க்கு போடுறான். 30 ரூபாய்க்கு அடிச்சா 100 ரூபாய்க்கு அடிக்கல. 100 ரூபாய்க்கு நோட்டுனா 50 ரூபாய்க்கு பூரா இது அடிச்சா? தலை மறக்காரா? முன்னாடி கவராமல. ஐயோ இன்னும் ஒரு லைட்டிங் கம்மியாது. 10 ரூபா கொடுத்துட்டாரா கடைக்காரர்? அதான் ஃப்ரீ வீடியோ எடுத்தோம்ல, அதனால 10 ரூபா லெஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கானு. கொசூர்த்தியா? அவ்வளோதாங்க, அப்படியே சூப் குடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பிளான் என்னென்னா முட்டை சாப்பிட்லாங்கிறாங்க. முட்டை சாப்பிட்றதா இல்லை டீ கடைக்கு போகணும்னு தெரியல. அப்படியே போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா முத்துராமன் போய் இருங்க ஏதோ வீட்டில் கொசு கடிக்குதுன்னு கொசூர்த்தி வாங்க போயிருக்கான். ஒரு கலர் ஒன்று வாங்கி தர மாட்டேங்கிறான், காசு இல்லைங்கிறான். இதில் வேறு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. டக்குண்டி ஓட்ட போகிறோம், ஓட்ட போயிட்டுருக்கோம். யாரு ஏன்னா அதுக்கு சிரிக்கிறடா? நான் சும்மா காமெடி என்னடா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறா. எல்லாம் லைட் வெளிச்சம் வரது அப்படியே ஃபிளெக்ட் அடிக்குது நமக்கு. நம்ம வாழப்படி இன்னும் இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளார நம்ம ஊரில் பாலம் கட்டி முடிச்சிடுவாங்க. ஏய் எவ்வளோ வந்து வெடிக்கணும் போன பிடிக்கிட்டு வெடிக்கணும். முத்து வேற குடிக்கிற நம்ம வேறு கவராக வருமே. இப்போ என்னடா ஜூஸ் கிடைக்கா இல்லை இது டீயா இல்லை எங்கேயோ சரி அப்படின்னா கூட அந்த பிளாக் விட்டுருவோம். அந்த பேக்கரி கூட கொஞ்சம் நேரம் அப்படியே டீ சாப்பிடுமோ இல்லையோ உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு. ஏன்டா இறங்கிட்டா? என்னடாச்சு? எங்கேயும் நிறுத்திட்டோம்ல. வரணும் விடு யாருக்கு இங்கடா பிளாக் இருக்கோ இங்கடா விட்டாடி. கருப்பட்டிலாம் வேணும் பட்ஜெட்டில். டீ 20 ருபீஸ், இங்கெல்லாம் 10 ருபீஸ் தான். இங்கே எங்கடா விட்டுட்டு அதெல்லாம் விட வரும் கடை எங்கே இருக்குது? நீங்களாம் வரும் பேக்கரிக்கு வந்தாச்சு. டீ கடைங்க டீ சாப்பிட்றதா நல்லா. டீ போய் ஆர்டர் சொல்லுவோம். அப்படியே ஒரு கிளிப் எடுத்துட்டு போயிட்டே. ஏய் ஏன்டா டீ சொல்லிட்டா? காசு இருக்குதா இல்லைடா? அப்புறம் என்னதுடா? 30 அப்புறம் என்ன போதும்டா. இவன் டீ குடிக்க மாட்டான், அப்புறம் என்னத்துக்கு?
ஜூஸ் அதையும் காணுமா? இருக்குதா, வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். சரி போய் டீ ஆர்டர் சொல்லு. 4 டீண்ணா. அவர் அத்தனை கேட்டாரு. முன்னெல்லாம் வந்துட்டு இருப்பீங்களே, எங்கடா ஆளை காணோம். நம்மள தானே கேட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு கேட்டுது. சரி நம்மள கேட்குறாரா யார் கேட்குறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு தான்டா. ஏன்டா அதுலேயே வச்சு எடுத்துருக்கா? சரி போட்டு எடுத்துட்டே இவன் டீ சாப்பிட மாட்டான், அதனால ஜூஸ் எடுத்தான். ஒரு 4 டீ சொல்லியிருக்கான். உன் ஃபோன் இருக்கா? ஏன் ஒன்றுலாம் பண்ணாதப்பா, அதெல்லாம் காண்டில் இருப்பானம்மா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றோம். சரி சொல்லுதா. அங்கே எங்கடா ஒட்டில் வைக்கிற விழுந்து போயிடும். என்னன்னா வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள எனக்கு எங்க டீயே உனக்கு மூஞ்சி தெரியுது. அவன் மூஞ்சி பழிக்க டீ ஒரு 6 பேர் வருவோம். ஸோ ஆக்சுவலி எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாங்க, அதனால தான். வெட்டியாக இருக்கா பாரு டக்குண்டி ஓட்ட போகிறது. என்ன வேலைக்கிட்ட கேட்குறான்? என்ன வேலைக்கு கேட்குறான்? ஓனர்கிட்டே பேசுகிறான். காலேஜ் முடிச்சுட்டு 3 பேரும் வேலையை தேடிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கிடைச்சாலும் நினைக்கிற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு 1.5 வருஷத்தில் நானும் இதே மாதிரி தான் அலைய போகிறேன்னு நினைக்கிறேன் வேலைக்கு. பொம்மை லோகோ போய் லைட்டாக அடைஞ்சிருச்சு. சென்னைக்கெல்லாம் போலியா அப்படிங்குது அந்த அக்கா ரொம்ப தெரியும் இல்லை போனுங்க அப்படின்னு. என்னோட நீ தானே இது ஏன்டா இன்னொரு வேலை சென்னையில் அந்த என்னது ரேப்பிடோவா அது ஓட்ட போக முடியுது. ஒரு மாதம் அந்த லீவில் போன இது அமௌண்ட் பார்த்து அலைச்சல் தானே. வண்டி பெட்ரோலு எல்லாம் போக கைக்கு ஒரு 20 நல்லா ஒரு மைலேஜ் வர வண்டியாக இருந்ததுன்னா நம்ம பிடிச்சிக்கலாம். ஓட்ட முடியுது. கூகுள் பிக்சல் ஃபோன் வச்சிருக்காரு இங்கே அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதா நம்ம விவோவில் தான் எடுக்க முடியும். காய்கறியா அது பொறுமையாக தான் அதெல்லாம் கீரும் போடணும் ஒன்று போடணும். எம்பா மாதிரி அது பார்சரிங்களா இல்லை, அது ஏறி தான் வளைக்க மாட்டேங்குது. அவசரிங்களா இல்லை, அது பெரிய வண்டியா? டீயாப்பா நீ ஓட்டிவிடா. ஒரே ஒரு நாள் அதை காட்டில் கொடுத்தாரு. அது ரிவர்ஸ் கிரு போறோம்னா ஓகே அப்ப முடியல. நான் ரிவர்ஸ் கிரு பண்ணா மதுரை போட்டு அந்த ஓனரே கூட்டு ஃபர்ஸ்ட் கிரு போட சொல்றேன். ஒன்ன ஓட்ட கூட்டா அது எப்படி ஒண்ணே தெரியல. அது ட்ரைனிங் கவர்மெண்ட் கிளட்ச் பிடிச்சி அது போறதே ட்ரைனிங் லூஸா இருக்குமா? இந்த பழைய வண்டியில டடுக்கு டடுக்கு கீரை ஒன்று போறது அது இதாவது காமிச்சு போகலாம். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த இது அப்படியே ஆடுது. அந்த மேல இருந்து மறைஞ்சு போச்சு. நம்பர் இது மாதிரி போட்டானோ கலர் மாதிரி. அந்த பக்கம் ஆடுறதே தெரியல. ஆனா கீர் போட்டு எதிர லெவலில் போடலாம் அது. ஆனா அவரு போட்டா பூ மாதிரி போடுறாரு. நான் போட்டா கட்டக்குங்கிறாங்க உள்ள. அது டாடிஸில் போட்டு தெரியுமா மாற்றி போட்டு அப்படிங்கிறாங்க. நான் என்ன கரு ஏன் நாங்கள் கேட்டதுக்கு காசு இல்லைண்ணா கலை பிரிக்கும். சரி பிரி பங்கு பிரி. 5 ரூபாடா. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்க தான் நான் கடிச்சுதான். என்னடா இது? வாமா டீ கடையிலேருந்து அப்படியே கிளம்பிடுச்சு. தாங்க கிளம்புறோம். என்னது டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் நம்ம கேங்கில் இருந்து இன்னும் ஒரு 2-3 பேர் வரல. ஸோ வந்திருந்தோம்னா வச்சுக்கோங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணியாவது ஆகிடும். 6 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதே டைம் பார்த்தீங்கன்னா
9 மணி இருக்குமா? நம்ம டைம் எத்தனை 9? கரெக்டாக 9:10 அப்படியே வீட்டுக்கு போகிறதா ஸ்ட்ரிக்டாக. முன்னாடி கடை ஒன்று வருது. சர்பத்து கடையா? சர்பத்து மருந்து கடை, ஒயின் ஷாப், அன்றும் இன்றும் இன்றும் நிரந்தரப்புங்க. பாருங்க இப்பயும் எவ்வளோ கூட்டம் இருக்கிறாட்டி சாமி. 9 மணி ஆச்சு. பொறுமையாக கூட வாட்டர் நின்று இருக்குண்டா. நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இங்கே மூடிலடா. நம்ம எக்ஸலண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கோசரம் இப்போ வாட்டர் கேன் தலையிட்டு இருக்கேன் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. எங்கே அங்கே இருக்கோம். பங்கு வந்துருச்சு. இப்போ வாட்டர் கேனே காணும். வாட்டர் கேன் ஒன்று கிடச்சிருச்சு. அதை மூடி வண்டி கழட்டி போடு. இதிலே பிடிச்சிக்கிடா. அது 10,000 1/2 லிட்டர் தானே அதெல்லாம் பிடிக்கிட்டா. லவ் பேர்ட்ஸ் பார்த்துக்க. ஓ நீயா இங்கே வர? மூடி லூஸாக இருக்குது. என்னடாச்சு? மூடி மாற்றி போட்டால் அப்புறம் ஓட்டாங்க. நம்ம அடிக்கிறது 50 ரூபாய்ன்னு இதில் பிடிச்சேன். இது திவால் இப்படி மூடி ஒன்றும் சப்போர்ட் ஆகல. இதோட இந்த வீடியோ எட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வேகமாக போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.